இருடா அவனும் வரட்டும். வருவான் வாடா. டேய் இறங்கி வரதுக்குள்ளேயே விட்டு வந்துட்டீங்க. சீக்கிரம் இறங்கி வர மாட்டியா? அண்ணே சார் போனேன் ஸ்ரீநகர் வரைக்கும் போனோம். உட்காருங்க சார். வாங்கடா. வீட்டுக்கு மேலே பார்த்து போட்டுருங்க சார். மீட்டரே இல்லை, மீட்டருக்கு மேலே கேட்குறியா? மச்சி அம்சுக்கு ஃபோன் பண்ணுடா. சொல்லு மச்சான். என்ன மச்சி எங்கடா இருக்க? ஹைதராபாத். ஹைதராபாத்தா? அங்க என்னடா மச்சி பண்ற? மகேஷ் பாபு கதை சொல்ல வந்திருக்கேன். சிரஞ்சீவிக்கு சொல்ல வேண்டிய கதைடா. அது எப்படியா மகேஷ் பாபு காதில் விழுந்து பிளேட்டை போட்டு தூக்கிட்டானுங்கடா. சரி என்ன மச்சி வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது? அது ஃபுல்லா ஏசி, அதான் விட்டு விட்டு கேக்குதுடா. ஆமா ஏன்டா வாய்ஸ் ரொம்ப மந்தமா இருக்கு? அது மகேஷ் பாபு நேற்று நைட்டு சகேந்திராபாத் பிரியாணி வாங்கி கொடுத்தாரா. இது என்ன இறான்னா நண்டுன்னா இஷ்டத்துக்கு வாங்கி கொடுத்துட்டாரா. அது அப்படியே தொண்டையிலே நிற்குதுடா, இறங்க மாட்டேன்னு பாரு. அப்படியே அந்த தொண்டையில எட்டி மெச்சா. சர்ப்ரைஸ் மச்சான். என்னடா பாக்குற? ஏசி சுவிட்ச் எங்க இருக்குன்னு பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப குளிருது இல்ல, அதான் கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் போடலான்னு. என்ன மச்சான் ரூம் ஃபுல்லா ஒரே போஸ்டர் ஒட்டி வச்சிருக்க? ஓட்டை விழுந்த பண்ணின்னு சட்டை போட்டு கவர் பண்ற மாதிரி பிஞ்சி போன ஓலையெல்லாம் போஸ்டர் ஒட்டி கவர் பண்ணிக்கிற மச்சி. அச்சி எந்திரி. என்ன மச்சான் படம் எதுவும் இல்லையா? அதை ஏன்டா கேட்குற? போன மாதம் ஒரு அவுட்டோர் போனோம். பக்கத்து வீட்டு சிட்டு பக்கத்தில் வந்து தட்டு. அற்புதமான ஸ்கிரிப்ட். ஹீரோனை யார் தட்டுறதுன்னு பிரச்சனை இல்லை. 3ஆம் நாளே பேக்க போய் வந்துட்டா. ஆடி மாதம் வரையா கச்சேரி இல்லை, கல்யாணம் இல்லை, காது குத்து இல்லை, ஒன்றுமே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. அதான் உன் கஷ்ட சரித்திரம்லாம் உன் ஜெட்டிலே தெரியுது. பார்த்தல்ல. அதை விடுறா. இப்போ எங்கள் வேலையை பற்றி என்னடா சொல்ல வர? டேய் இவன் வேற, நானே அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். டேய் கேப்ல கேட்டரிங் வேலைக்கு போயிட்டு இருக்கேன்டா நானு. உங்களுக்கு சமையல் வேலை தெரியுமா? என்ன சமையல் வேலை தெரியாட்டி என்ன? சாப்பாடு போடுறது, ஏதாவது எடுத்து வைக்கிறது, சாப்பிட்றது, அது மாதிரி வேலைலாம் நாங்கள் பார்த்துப்போம்ல. இப்போ என்ன யோசிக்கிற? கலெக்டர் ஆஃபீஸில் வேலை கேட்டோம், கல்யாண மண்டபத்தில் தானே. வேலை வாங்கி கொடுக்குறது பிரச்சனை இல்லடா. என் ஓனர் ஒரு மாதிரியான கேரக்டரா. அவன் எந்த மாதிரி கேரக்டர் வேணா இருக்கட்டும், நீ கூட்டு போய் விடு, நாங்கள் பார்த்துக்குறோம். உங்கள் தலையெடுத்து அவங்ககிட்ட தான் மாட்டணும்னா மாட்டி தான் ஆகணும். வாங்க போவோம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நெல்லை முத்து நான் இருக்கோம்ல, ஜமாச்சிட மாட்டோமா? கஸ்டமர் வராங்க, அப்புறமா பேசுறேன். வணக்கம் 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 வணக்கம். அடேங்க அப்பா, காலையிலே மகாலட்சுமி நேரில் பார்த்த மாதிரி இருக்க. என்ன விஷயம் வந்தீங்க? அதுல பாருங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம். சரி, ரொம்ப கிராண்டா பண்ணணும். நல்ல விஷயமாச்சு. ஆமா, வர்றவங்க எல்லாம் பெரிய இடத்து ஆளுங்க. 1000 ரூபாய் குறைஞ்சி யாருமே மொய் வைக்க மாட்டாங்க. பெரிய இடத்து கல்யாணம் அப்படின்னாலே இந்த சென்னையிலே சமையல்ல ரொம்ப பேர் போன சமையல் சக்கரவர்த்தி நெல்லை முத்துதாங்க. கல்யாண வீட்டுக்கு வந்த எல்லாருமே கதற கதற ஓடணுங்க. சும்மா சுவையில மிரட்டும்ல. பிரமாதம் பிரமாதம். ஆமா, காலையில டிஃபன் சமாச்சாரம் எல்லாம் என்ன பண்ண போறீங்க? அற்புதமான கேள்வி. அதாவது நீங்க கல்யாணத்தை ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தணும் அப்படின்னு சொல்றதுனால காலையில காப்பியோட 9 வகை டிஃபன், மத்தியானம் 16 வகை பதார்த்தத்தோட ஒரு அற்புதமான உணவு, மறுபடியும் ராத்திரி 9 வகை டிஃபன். பிரமாதம் பிரமாதம். ஆனா அதுல பாருங்க, பதார்த்தம் நிறைய போட்டோம்னு வைங்க, இதை சாப்பிடுறதா அதை சாப்பிடுறதா ஒரே கன்ஃபியூஸ் ஆகி பதார்த்தம் எல்லாம் வேஸ்டா போகும். ஆமல்ல. அப்ப ஒண்ணு பண்ணுவோம். என்ன? காலையில ஒரு 6 வகை டிஃபன், மத்தியானம் ஒரு 6 வகை பதார்த்தத்தோட அற்புதமான உணவு. பிரமாதம் பிரமாதம். ஆனா அதுல பாருங்க, அன்னைக்கு மூர்த்த நாள், நம்ம எதிர்பார்த்த ஆளுங்க வரலன்னு வைங்க, பதார்த்தம் எல்லாம் வேஸ்டா போகுமே. ஓ, அப்ப இப்படி பண்ணுவோம். எப்படி? காலையில வெறும் 3 வகை டிஃபன், மத்தியானம் 5 வகை பதார்த்தத்துடன் ஒரு அற்புதமான உணவு. இது எப்படி? பிரமாதம் பிரமாதம். ஆனா அதுல பாருங்க, என்ன வேற எதுலயும் பார்க்க முடியாதியா? 9 வகை பதார்த்தத்துல இருந்து 3 வகைக்கு வந்துட்டனவே, அதுல பாருங்க இதுல பாருங்கன்னு சொல்றியே. பேசாம ஒண்ணு பண்ணு, கல்யாணத்துக்கு வந்த எல்லாருக்கும் ஒரு டீயும் பன்னும் கொடுத்து முக்கி தின்னுட்டு திரும்பி பார்க்காம போக சொல்லு. அதுவும் உங்களால முடியலன்னு சொன்னா உங்க பொண்ணை கொண்டு போய் மாப்பிள்ளை கையில கொடுத்து ஓடி போய் எங்கேயாவது கல்யாணம் பண்ணி விட சொல்லு. போயா அதுல பாருங்க, மண்டகட்ட பழம் போயாங்க. காலையில வந்துட்டு அதுல பாருங்க இதுல பாருங்க. வணக்கம் முதலாளி. யாருலவே?
ஓ நீயா வா. வணக்கம் முதலாளி. வணக்கம். என்னால அடியாளோட வந்திருக்க? முதலாளி எல்லாம் என் ஃப்ரெண்டுங்க முதலாளி. ஒட்டலியே, உன்னைய பார்த்தா கேடி மாதிரி இருக்கு, அவங்கள பார்த்தா மார் வாடி மாதிரி இருக்கு. எப்படி கனெக்ஷன்? அதை விடுங்க முதலாளி, வேலை தேடி வந்துக்கிறானுங்க, நீங்க தான் வேலை தரணும். நெஞ்சு விரிஞ்சிருக்கிறத பார்த்தா வேலை தேடி வந்த ஆள் மாதிரி தெரியலையே. அப்படி இல்ல முதலாளி, நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வோம். முதலாளி நாள்ல இருந்து நமக்கு முகத்து நாள் ஸ்டார்ட் ஆகும். நமக்கு ஆர்டர் அதிகமாயிடும். ஆளை தேடி எங்க போவீங்க? இவனுங்களுக்கு என்ன சம்பளம் கொடுத்தாலும் வேலை பார்ப்பானுங்க. சம்பளமே கொடுக்கட்டா? கொடுக்கலனாலும் வேலை பார்ப்பாங்க. அப்ப உடனே உள்ள இழுத்து போடல. அட்டென்ஷன் பாய்ஸ். தம்பி, நாளைக்கு ஒரு பெரிய இடத்துக்கு கல்யாணம் வீட்டுல வச்சே நடத்துறாங்க, சரியா? அங்க நான் சொல்ற வேலையெல்லாம் தெளிவா செய்யணும். உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். இந்த பணிவை வேலையில காட்டணும். போங்க முதலாளி. அண்ணி கையால ஒரு கப் காபி சாப்பிட்டு போட்டுமா? அண்ணிய ஊருக்கு அனுப்பி எண்ணி ஒரு வாரம் ஆச்சு. மூடிட்டு போறியா? அண்ணிய நான் மறந்தாலும் நீ மறக்கப்பட்ட இருக்க. போலங்க. எப்ப பாரு அண்ணி நொன்னி நீ. என்ன சிவராமா, மண்டபம் அது இதுன்னு இல்லாம வீட்லயே கல்யாணத்தை வச்சுட்ட? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சா. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவ பிறந்து வளர்ந்து பெரிய மனுஷியாகி இன்னைக்கு கல்யாண பொண்ணா நிக்கிறா. நாளைக்கு அவ வேற ஒரு வீட்டுக்கு போக போறா. அவ கல்யாணத்தை ஏதோ ஒரு மண்டபத்தில் நடத்துறதை விட அவ ஓடி ஆடி தெரிஞ்ச இதே வீட்டுல இருந்து புது வாழ்க்கையை தொடங்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நல்லது கெட்டது திருவிழா தேதின்னு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போற பழக்கமே இல்லாம போயிடுச்சு. ஏதோ இந்த மாதிரி கல்யாண காட்சியிலாவது ஒருத்தரை பார்த்துக்கலாம்ல மச்சான். உண்மைதான். மாமன் மச்சான் சித்தப்பா பெரியப்பான்னு சொந்த பந்தம் எல்லாம் ஒரு வாரத்துக்கு ஜே ஜேன்னு சந்தோஷமா இருக்கணும் மச்சான். எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா அவளை வாழ்த்தி அவ புகுந்த வீட்டுக்கு நல்லபடியா அனுப்பிச்சு வைக்கணுங்கிறதா என் ஆசை மச்சான். எல்லாம் உன் மனசுப்படி நடக்கும் சிவராமா, கவலைப்படாத. அப்புறம் என்ன, பொண்ணை கூப்பிடுங்க, நலுங்கு புடவை கொடுத்துருவோம். சரிண்ணே. அனிதா. என்ன ஆண்டி? ஷாலினியை கூப்பிடுமா? சரி. நீங்க இங்கதான் இருக்கீங்களா? எங்க உன் ஃப்ரெண்டு? கல்யாண பொண்ணு, உன்னை ஆண்டி கூப்பிடுறாங்க. என்னம்மா? மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா, நல்லா இரு. ரொம்ப சந்தோஷம். நல்லது மச்சான். பேர்ல ஒன்றும் குறைச்சல. ஏ டு இசட். வாங்கினதுல இருந்து இந்த பொருள்லாம் இங்கே தான் இருக்குது. ஏதாவது ஆர்டர் வந்தாலும் பரவாயில்ல, இதுல தூசி வேறு தட்டி வைக்கணும். குக்கர் வாங்கி தூங்க ஆரம்பிச்சிட்டான். முதலாளி போன் அடிக்குது. போன் அது புக்கு பக்கு. போன் அங்க இருக்கு பாரு. கல்யாணம் எங்கயா பணம்? சார் பையன் வெளியே போயிருக்கான் சார், இப்போ வந்துடுவான் சார். பணம் எங்கயா? பேங்க்ல செக் போட்டிருக்காங்க சார். பேங்க்லயா? ஆமா சார். எதுக்கு? 100 ரூபாய்க்கா? உனக்கு சூடு இல்ல, சொர்ணம் இல்ல, வெக்கம் இல்ல, மானம் இல்ல, அறிவு இல்ல சார். போன்ல சார்ஜ் இல்ல. எப்படி? இதெல்லாம் ஒரு பழப்பு. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க. கேட் டு மீட் யூ. ஐயோ, இங்கிலீஷ் பேசுறானே. வாங்க நீங்களும் வாங்க. நல்லா. அது ஒரு ஒய்ஃப். ஓ ஒய்ஃபா? சாரி, நான் உங்க பிரதர்னு நினைச்சிட்டேன். உட்காருங்க. சொல்லுங்க. நான் தான் கல்யாணம், மேரேஜ் டெக்கரேட்டர் அண்ட் ஹெல்பர் அண்ட் சப்போர்ட்டர். டெக்கரேட்டர் சரி, அது என்ன ஹெல்பர் அண்ட் சப்போர்ட்டர்? அதாவது சார், கல்யாண வேலையில நீங்க ஏற்பட்ட டென்ஷனா இருப்பீங்க சார். அதனால எல்லா வேலையும் நாங்களே எடுத்து போட்டு பண்ணிக்குவோம். வரவங்கள வான்னு சொல்லுவோம், போறவங்கள போன்னு சொல்லுவோம். சிம்பிளா சொன்னோம்னா பந்தக்கால் நடந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற வரைக்கும் நாங்களே பாத்துக்கிறோம். பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நைட்டா? அதாவது மேடம் இங்க சொல்லு சார். போன வாரம் அம்பத்தூர்ல ஒரு கல்யாணம். மாப்பிள்ள ஃபுல்லா தண்ணி போட்டு மட்டி ஆயிட்டான். அதுக்கப்புறம் பசங்களை வச்சு மேட்ச் பண்ணிட்டேன்.
பசங்களை வச்சு மேட்ச் பண்ணி அடப்பா எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டுக்கிட்டு யோ மட்டையானோட கொண்டு போய் குளிப்பாட்டி ஃப்ரெஷ் ஆக்கி கையில பால் சொம்பு கொடுத்து ஃபர்ஸ்ட் நைட் காமிச்சு வச்சா ஏன் வழக்கமா பொண்ணு தானே பால் சொம்பு எடுத்துட்டு போகும் பொண்ணு மட்டையா அதை விடுங்க உங்க வீட்டுல எப்ப கல்யாணம் எந்த மாதிரி டெக்கரேஷன் வேணும் டெக்கரேஷன்லாம் உங்க இஷ்டப்படி பண்ணிக்கோ. ஓகே சார் இந்த ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்களே நாங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவோம் உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் வேணும் பொண்ணுக்கு போட வேண்டிய நகையில ஒரு 10 பவுன் குறையுது. ஏய் எந்திரியா எந்திரியா நாங்களே காலையில வேணா டீ வாங்கி தரோனா வடை வாங்கி தரோனா பாத்துக்கிட்டு இருக்கோம் 10 பவுன் நகை பண்ண அடிங்க எல்லாம் முருங்கைக்கு நீங்க வாங்க வேஸ்ட் போட்டாங்க கட்டி மீட்டிங் அதுக்கு மேல அந்த எதுவும் பண்ண மாட்டா பாமா அப்படிலாம் நல்லா நல்லா ஓகே ஒண்ணுல வராது போன் வருது வாடகை கேட்க போறாங்க வாயில குத்த போறாங்க கொய்யால சொல்லுங்க தம்பி கல்யாணம் உன்கிட்ட பேசணும் சீக்கிரம் வா இந்த வரேன் தம்பி பில்டிங் ஒன்று கூப்பிடுறா வாய் சைடு வாங்க போகுது